Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் லேர்னிங் மிஷின் லேர்னிங் ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், then you are at the right place. So இன்னைக்கான question, number of operations to make network connected. There are n computers numbered from 0 to n-1 connected by Ethernet connections, cable connections, forming a network where connection I is equal to A, B represents the connection between computer A and B. Any connection can reach any other computer directly or indirectly through the network. You are given an initial computer network connections. You can extract certain cables between two directly connected computers and place them between any pair of disconnected computers to make them directly connected. Return a minimum number of times you need to do this in order to make all the computers connected. If not possible, return -1. So this is the question. So question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக்கலி நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து n = 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n = 4 இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ 4 கம்ப்யூட்டர் இருக்குது அண்ட் அவங்க எட்ஜ் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ் ரெப்ரசன்ட் த கனெக்ஷன். அதாவது 0 to 1 ஒரு எட்ஜ் இருக்குது, அண்ட் தென் 0 to 2 ஒரு எட்ஜ் இருக்குது, அண்ட் 1 to 2 ஒரு எட்ஜ் இருக்குது. அண்ட் இந்த எட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் எட்ஜஸ். ஸோ உங்களுக்கு கிராஃப்ஸ் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரியும். லைக் பை டைரக்டர்னா என்ன, அன்டைரக்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? டைரக்டர்னா என்ன, பை டைரக்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கிராஃப்ஸ் பற்றி தெரியலனா யூ கேன் கோ செக் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் இன் தமிழ் இன் அவர் சேம் சேனல். ஸோ நம்ம சேனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் கிராஃப்ஸ் பற்றி 2 வீடியோ வந்திருக்கு, ரைட்? ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது, as well as ஒரு சில கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா கனெக்டே ஆகலை. ஸோ அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் the 012 கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து கனெக்ஷன் இருக்குது. பட் ஆனால் அந்த கம்ப்யூட்டர் 3க்கு வந்து கனெக்ஷனே இல்லை. ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் 3க்கு கனெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, we can remove either of the edges and then அந்த எட்ஜை தூக்கி நம்ம 1 to 3க்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தோன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே கனெக்டட் ஆகிடுது, ரைட்? ஸோ நம்ம எல்லா கம்ப்யூட்டர்ஸும் கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, we have to return the minimum number of times you need to do this operation. அதாவது minimum number of times ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல ஆட் பண்ணுறோம், ரைட்? இந்த 1 to 2க்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 1 to 2க்கு இருக்கிற கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி 1 to 3க்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆப்ரேஷன். ஸோ நம்பர் ஆஃப் சச் ஆப்ரேஷன்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க, அவுட்புட் வந்து 1. ஸோ புரியுது நம்பர். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இது. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது? 6 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அதாவது 0 1 2 3 4 5. ஸோ டோட்டல் 6 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. 0 1 2 3க்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 4 கம்ப்யூட்டர் கனெக்டடாக இருக்குது அண்ட் மிச்சம் 2 கம்ப்யூட்டர் வந்து கனெக்டடாகவே இல்லை, ரைட்? ஸோ வி ஹேவ் டு கிரியேட் அ கனெக்ஷன். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, we can remove this 1 to 2க்கு இருக்கிற இந்த எட்ஜ், 1 to 2க்கு இருக்கிற இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ரிமூவ் பண்ணி 1 to 4 கனெக்ஷன் கொடுத்துடலாம், ரைட்? அதேமாதிரி 1 to 5க்கு இருக்கிற கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி we can give that connection to 0 to 3க்கு இருக்கிற கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி we can give that to 3 to 5. ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா we will get all the computers connected. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இங்கேயே இந்த டயக்ராம் பாருங்கள், you can understand. எக்ஸாம்பிள் 2ல, ரைட்? You can understand. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். எக்ஸாம்பிள் 3ல we can't make a connection. ஏன்னா ஸோ let's try making the connection. ஸோ பார்த்தீங்கன்னா we have 6 computers and எவ்வளோ வயர்ஸ் இருக்குது? வயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வயர் இருக்குது. அதாவது this is 1 wire and 0 to 2 ஒரு வயர், 0 to 3ங்கிறது ஒரு வயர், 1 to 2ங்கிறது ஒரு வயர். ஸோ தேர் ஆர் 4 வயர்ஸ். ஸோ இந்த 4 வயர்ஸை யூஸ் பண்ணி சப்போஸ் நான் வந்து இந்த 0 to 3 வயரை ரிமூவ் பண்ணிவிட்டு 1 to 4க்கு நான் கனெக்ஷன் கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தோன்னா 0 to 3 இந்த 3 வந்து டிஸ்கனெக்டட் ஆகிடும், ரைட்? ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் you can't remove a wire and you can't remove a wire and give connection to this 4 and 5. ஸோ அதனால் we are returning -1. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இட்ஸ் சிம்பிள் கிராஃப் திங் தான். ஸோ உங்களுக்கு கிராஃப்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் லெட்ஸ் சே we have n nodes, n vertices இருக்குதுன்னா ரைட்? n vertices இருக்குதுன்னா we need n-1 edges. At least we need n-1 edges, right? So this is the condition. So இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட
நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, அதாவது 6 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற வயர்ஸ் எவ்வளோ 4 வயர்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஆப்வியஸாக வி கான்ட் மேக் அ கனெக்ஷன். சப்போஸ் நம்ம கிட்ட வந்து நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் 6 இருந்துட்டு, சப்போஸ் கம்ப்யூட்டர் 6 இருந்துட்டு நம்பர் ஆஃப் வயர்ஸ் வந்து 5 இருந்துச்சுன்னா வி கேன் மேக் அ கனெக்ஷன். ஸோ வயர்ஸ் வந்து 5 இருந்துச்சுன்னா வி கேன் மேக் அ கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் அ பேஸ் கேஸ். அதாவது இந்த கண்டிஷன் நம்ம வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் போட்டு செக் பண்ணணும் வெதர் the number of wires is less than the number of connections நம்ம செக் பண்ணணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் கண்டிஷன். அண்ட் இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் செகண்ட். ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட் வி கேன் சே இஸ், இப்போ கிராஃப்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸில் வந்து தெர் இஸ் சம்திங் கால்டு காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்லையும் சரி, நீங்கள் வந்து டிஸ்க்ரீட் மேத்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிராஃப் தியரியில் தெர் இஸ் சம்திங் கால்ட் காம்போனன்ட்ஸ். கிராஃப் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். காம்போனன்ட்ஸ் இஸ் நத்திங் பட் த கனெக்டட் எட்ஜஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0, 1, 2 வந்து it's all connected. So this is one component, right? And 3 வந்து 3 is separate, so 3 is one component. So total எவ்வளோ component இருக்கு? we actually have 2 components. So basically இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா we are actually connecting the components, right? We are actually connecting the components. Intuitive யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். We are actually connecting the components. We are not actually connecting the nodes. We are not actually connecting the computers. We are actually connecting the components, right? ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து திஸ் என்டையர் திங் இஸ் ஒன் காம்பனன்ட் பிகாஸ் எல்லாமே கனெக்டடாக இருக்குது, ரைட்? எல்லாத்துக்குமே இட் மீன்ஸ் தட் இப்போ 0லேருந்து நீங்கள் வந்து 3க்கு ரீச் ஆகலாம், 1லேருந்தும் 3க்கு ரீச் ஆகலாம், 2லேருந்து 3க்கு ரீச் ஆகலாம். ஸோ ஃப்ரம் எவ்ரி நோட் யூ கேன் ரீச் எனி நோட் இன் த சேம் காம்பனன்ட், ரைட்? ஸோ திஸ் ஒன் காம்பனன்ட். அப்புறம் 4ங்கிறது ஒரு தனி காம்பனன்ட் அண்ட் 5ங்கிறது ஒரு தனி காம்பனன்ட், ரைட்? ஸோ தெர் ஆர் 3 காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ அவுட்புட் பாருங்கள், இன்டீரியர் வச்சு பாருங்கள். ஸோ இஃப் தேர் ஆர், இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் there are 2 components, so you need actually one connection to make you actually need one wire to make both of the components connected, right? So புரியுது நம்புறேன். You actually need one wire to make both of the components connected. So அதனால our answer is 1. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் 3 components இருக்கு. So 3 components இருக்குதுன்னா how many wires you need? So wires you need is n-1, அதாவது component -1. So you need actually 2 wires. 2 wires connect பண்ணா this entire thing will become one component, right? So புரியுது நம்புறேன். So 2 wire connect பண்ணிட்டீங்கன்னா like 2 wire யூஸ் பண்ணீங்கன்னா you can make this entire graph as one component. So total 3 components இருக்கு, but 2 wires யூஸ் பண்ணா entire graph வந்து one component ஆயிடுது. So this is one intuition. So third example பாருங்க. third example வந்து நீங்க there are actually 3 components, right? இது ஒரு component and 4 is one component and 5 is one component. Actually the number of wires is lesser than the number of connections, so அதனால you can't actually make this entire graph as single component. So அதனால we are returning -1, right? So இப்போ என்ன intuition? So number of components நம்ம கண்டுபிடிச்சிட்டா we can just say return components -1. So that is the intuition. Components எப்படி கண்டுபிடிக்கலாம்? So first example பாருங்க. first example நான் explain பண்றேன். A simple ஒரு breadth search traversal வச்சு we can actually find components. So let me take this as an example. First example பார்க்கலாம். First example this is one component. So இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? So I am going to do a DFS traversal. So first வந்து DFSல வந்து நான் இங்கே இருப்பேன், ரைட்? and so entire DFS traversal. So DFS traversal பார்த்தீங்கன்னா this entire thing வந்து ஒரு DFS traversal ஒரு DFS கால்ல முடிஞ்சிரும், ரைட்? ஒரு DFS கால்ல this entire 0, 1 and then 2 இந்த 3 நோட்ஸ்மே வந்து ஒரு கால்ல வந்து நம்ம விசிட் பண்ணிடுவோம். ஸோ after this DFS call we can just increment a variable 1. அதே மாதிரி இது வந்து தனியாக இருக்குது, 3ங்கிறது தனியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு DFS காலில் முடியும். ஸோ this is 2. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம we have actually found the answer as 2, right? So we have found the number of components. ஸோ இப்படி தான் நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ let me get into the code. ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இட்ஸ் a very simple question தான். பட் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூ ஆக்சுவலி ஹேவ் டு சால்வ் திஸ் கொஸ்டின் யூசிங் டிஸ்ஜாயின்ட் யூனியன் செட். ஸோ நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது ஐ யூஸ் டிஸ்ஜாயின்ட் யூனியன் செட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். பட் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் நான் வந்து இந்த டிஎஃப்எஸ் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு டிஎஸ்சி தெரியாது. அண்ட் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் வந்து டிஎஸ்சி பற்றி ஒரு வீடியோ வரும். ஸோ யூ கேன் லேர்ன் டிஎஸ்சி ஃப்ரம் அவர் சேனல் இட் செல்ஃப்.
and so இப்போ நான் DFS யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ட்ராவர்சல் பற்றி தெரியலனா you can go check out data structures and algorithm series in our channel. அண்ட் நம்ம சேனல்லேயே அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸில் கிராஃப்ஸில் 2 வீடியோ வந்திருக்கு. செகண்ட் வீடியோவில் நான் DFS பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ செக் இட் அவுட், ரைட்? ஸோ நவ் லெட்ஸ் கோட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் we have to எப்பயுமே கிராஃப்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி we will create a adjacency list. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி we can just check the condition. int wires-னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். wires is nothing but the connection size, connections.size. Alright, connections.size. and இப்போ நான் என்ன செக் பண்ண போறேன்னா if the number of wires is less than, if this is less than, number of wires is less than n-1. if this is less than n-1 na I can just return -1 because we can't make connections. அதாவது third example அப்படி தான் ஆச்சு. so number of wires பாருங்க. so number of wires வந்து 4 and then number of computers வந்து 6, right? so இப்போ number of wires another 4 is less than connections -1 another 5. so we can't actually create connections, so now return -1, right? and we can create a adjacency list இப்போ vector of int adjacency, and பாத்தீங்கன்னா there are n nodes, right? let's fill the adjacency list for auto x in connection, right? for auto x in connections, adjacency list of x of 0. this is a bidirectional graph. ஞாபகம் வச்சுக்கோங்க, this is a bidirectional graph, this is not a directed graph. x of 1. alright, so as it is a bidirectional graph we have to actually, so 0 to 1 ஒரு edge இருக்குதுன்னா 1 to 0 ஒரு edge இருக்கு. so அதனால தான் இப்போ நான் 1 to 0 க்கு நான் ஒரு edge create பண்ண போறேன். so x of 1 dot push back x of 0. alright, so we have actually created the adjacency list. so next என்ன பண்ணலாம், next நம்ம DFS கால் பண்ண போறோம். so DFS கால் பண்றதுக்கு முன்னாடி DFSல வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா we have a visited array, right? so அதனால I'm going to create a visited array and there are n nodes and every node is not visited initially. so அதனால வந்து visited வந்து false ஆ நான் வந்து டிஃபால்ட்டா கொடுக்கிறேன். and components னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். components வந்து initial 0. so we are going to actually count the number of components. and இப்போ வந்து I'm going to define the DFS function. so DFS வந்து ரொம்ப simple function தான். நீங்க வந்து உங்களுக்கு DFS பத்தி தெரியலனா you can go check out data structures and algorithm series. so அதுல என்ன DFS பண்ணிருக்கோம் அதை தான் சேம் பண்ண போறாங்க. so int node first வந்து ஒரு node value பாஸ் பண்ணிக்கிறேன். and next one I'm going to pass the visitor array. I'm going to pass it by reference because I'm making changes, right? அப்புறம் பாத்தீங்கன்னா I'm going to pass this adjacency list. so adjacency list pass பண்ணியாச்சு. alright, so எப்பயுமே நம்ம DFS என்ன பண்ணுவோம், first வந்து DFS is a recursive call. so அதனால first வந்து we will make visited of the node as true. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், we will check for the neighbors of we will check for the adjacent nodes of the current node. so now auto neighbor of adjacency node நம்ம என்ன பண்ணனும், if that neighbor is not visited let us visit. if that neighbor is not visited, so DFS கால் பண்ணி அந்த நெய்பரை பாஸ் பண்ணி and same visited as well as adjacency list அப்படியே பாஸ் பண்ணிடலாம். alright, so as simple as that. so it is as simple as that. so நம்மளோட DFS கால் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. so ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா, ஃபைனலாக we have to call this DFS call. so நம்ம வந்து இப்போ காம்போனன்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். so நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to iterate over all the vertices. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, there are example 1ல பாருங்க, example 1ல n is equal to 4 கொடுத்திருக்காங்க. it means that there are 4 computers. அதனால நான் என்ன பண்றேன்னா, and also நமக்கு என்ன கண்டிஷன்னா, நம்மளுக்கு வந்து இந்த 3ங்கிறது பாத்தீங்கன்னா this is not connected, right? so 0 1 2ங்கிறது connected but 3 வந்து கனெக்ட் ஆகல. so அதனால நம்ம DFS கால்ல என்ன பண்ணோம்னா, first வந்து ஒரு for loop போடணும். for int I is equal to 0, I is less than the number of computers, so I plus plus, right? and then we have to call the DFS. suppose if not visited of this particular node I,
தென் நம்ம வந்து டிஎஃப்எஸ் கால் பண்ணலாம். டிஎஃப்எஸ் கால் பண்ணி அந்த நோடை பாஸ் பண்ணி அண்ட் விசிட்டட் அரே அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அட்ஜசன்ட் லிஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? அண்ட் இப்போ வந்து ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் த காம்போனன்ட்ஸ். All right, components plus plus, and finally I'm going to return components minus 1. So what I'm actually doing is, இப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கிராஃப் பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸே நம்ம வந்து இங்கே விசிட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், ரைட்? டிஎஃப்எஸ் கால் நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணால் 0 to 1 போகும், and then 1 to 3 வந்துடும். ஸோ இட் மீன்ஸ் தட் 0 1 2 3 வந்து விசிட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம வந்து காம்போனன்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். காம்போனன்ட்ஸ் வந்து 1 ஆகிடுது, ரைட்? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து 3க்கு வரும். இந்த ஃபார் லூப்பில் வந்து ஐ வந்து 3க்கு வரும். ஸோ 3க்கு வரும்போது நம்மளுக்கு தெரியும் this 3 இஸ் நாட் விசிட்டட். ஸோ அதனால் we will visit it, அண்ட் நம்மளோட காம்போனன்ட் வந்து அகைன் 1 நாள் இன்க்ரிமெண்ட் ஆகும், ரைட்? ஸோ 1 + 1 என்னது 2. ஸோ we will get the number of components. ஸோ இப்படி தான் நம்ம காம்போனன்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி we are returning components -1. ஸோ ஆல்ரைட், let us run and see. Okay, alright, so நம்மளுக்கு ஆன்சர் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் வருது. லெட் மீ செக் ஃபார் அதர் டெஸ்ட் கேசஸ். ஸோ பாருங்கள், அக்செப்டட் வருது. லெட் மீ சப்மிட். ஆக்சுவலி ராங் ஆன்சர் ஏன் வந்துச்சுன்னா, லைக் ப்ரீவியஸ் டைம்ஸில், பிகாஸ் நான் இங்கே இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஐ ஹேட் ஜஸ்ட் புட் 0, இந்த எக்ஸ் ஆஃப் 0 போடாமல் 0 மட்டும் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு, ரைட்? ஸோ ஃபைனலி அவர் ஆன்சர் காட் சப்மிட்டட். பாருங்கள், ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்யூட்டிவ் அண்ட் இட்ஸ் அ வெரி குவைட் குட் கொஷின் சொல்லுவேன், பிகாஸ் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ரைட்? திஸ் அ மீடியம் லெவல் கொஷின் பை த வே. அண்ட் அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ கிராஃப்ஸ் பற்றி நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன், பிகாஸ் நம்ம கிராஃப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா we have around ஸோ கிராஃப்ஸ் பற்றி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து ஒரு 2 வீடியோஸ் இருக்குது, டேட்டா செக்ஷன் ஆல்கரிதம் சீரீஸில். அண்ட் கிராஃப்ஸ்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சம் about 10 வீடியோஸ் வந்துருக்கு, ஐ திங்க், ரைட்? ஸோ திஸ் இஸ் another வீடியோ. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys.